லினக்ஸ் அடிப்படை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் சில அடிப்படை கமாண்ட்களை காணலாம். add user, su, usermod, userdel, id, du, df. நான் உபுண்டு 10.10 ஐ பயன்படுத்துகிறேன். இதை காணும் முன் லினக்ஸில் பொதுவான அப்ளிகேஷன் குறித்த டியூட்டோரியலை காணவும். அதை இந்த இணையதளத்தில் பெறலாம். இந்த டியூட்டோரியலில் உள்ள சில கமாண்ட்களை பயன்படுத்த நமக்கு அட்மின் அணுகல் தேவைப்படும். முதலில் ஒரு புதிய பயனரை உருவாக்குவதை கற்றுக்கொள்வோம். add user கமாண்ட் ஒரு புதிய பயனரையும் அதற்கான அணுகலையும் உருவாக்க உதவுகிறது. நாம் சுடோ கமாண்ட் உதவியுடன் பயனர் கணக்குகளை சேர்க்க முடியும். நாம் தற்போது சுடோ கமாண்டை பற்றி தெரிந்து கொள்வோம். சுடோ கமாண்ட் கணினியின் முக்கிய பயனரை அட்மின் அணுகலை கொண்டு சில கமாண்ட்களை பயன்படுத்த உதவுகிறது. சுடோ கமாண்ட் பல தேர்வுகளை கொண்டது. அவைகளை இந்த டியூட்டோரியலில் காண்போம். இப்போது ஒரு புதிய பயனரை உருவாக்குவதை பார்ப்போம். டெர்மினலை திறக்க Ctrl Alt T கீக்களை ஒரே நேரத்தில் அழுத்தவும். நான் டெர்மினலை ஏற்கனவே திறந்து வைத்துள்ளேன். கமாண்டை உள்ளிடுவோம். sudo ஸ்பேஸ் add user பின் என்டரை அழுத்தவும். இப்போது நமது கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டிய நேரம். இங்கே அட்மினுக்கான கடவுச்சொல்லை உள்ளிட்டு பின் என்டரை அழுத்தவும். டெர்மினலில் கடவுச்சொல்லை உள்ளிடும்போது அதை பார்க்க இயலாது. எனவே கடவுச்சொல்லை கவனமாக உள்ளிட வேண்டும். பின் add user ஒன்று அல்லது இரண்டு பெயர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற செய்தி தோன்றும். இப்போது டக் என்ற பெயரில் ஒரு புதிய பயனர் கணக்கை உருவாக்குவோம். இப்போது கமாண்டை உள்ளிடுவோம். sudo ஸ்பேஸ் add user duck பின் என்டரை அழுத்தவும். டக் என்ற ஒரு புதிய பயனரை உருவாக்கிவிட்டோம். ஒரு புதிய பயனரை உருவாக்கும் நிகழ்முறையில் பயனருக்கான ஒரு தனி ஹோம் டைரக்டரியும் உருவாக்கப்பட்டுவிட்டது. இங்கே கவனித்தால் புதிய பயனருக்கான கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டியிருக்கும். உங்கள் விருப்பத்திற்கேற்ப கடவுச்சொல்லை தரலாம். இங்கே நான் டக் என்றே கொடுத்து என்டரை அழுத்துகிறேன். மீண்டும் ஒருமுறை புதிய கடவுச்சொல்லை உள்ளிடவும். பாதுகாப்பிற்காகவும் உறுதி செய்து கொள்ளவும் கடவுச்சொல் இருமுறை கேட்கப்படுகிறது. இப்போது புதிய பயனருக்கான கடவுச்சொல் புதுப்பிக்கப்பட்டது. பின் பயனரின் மற்ற விவரங்களுக்கு கேட்கப்படும். தற்போதைக்கு பயனரின் முழு பெயர் டக் என்று கூறி பிற தகவல்களை தராமல் என்டரை அழுத்துகிறேன். என்டர். இதை உறுதி செய்ய y ஐ அழுத்துகிறேன். இது அனைத்து தகவல்களும் சரியானதா என்று உறுதி செய்வதற்காகும். இப்போது புதிய பயனர் கணக்கு உருவாக்கப்பட்டுவிட்டதா என பார்ப்போம். கமாண்டை உள்ளிடுவோம். ls ஸ்பேஸ் /home என்டரை தட்டுவோம். ஹோம் போல்டரில் உள்ள பயனர்களின் பட்டியலை பெற ls கமாண்டை பயன்படுத்துவோம். இதோ நாம் புதிதாக உருவாக்கிய பயனர் டக். ஸ்லைடுகளுக்கு செல்வோம். இப்போது su கமாண்டை பார்ப்போம். su என்பது ஸ்விட்ச் யூசரை குறிக்கிறது. தற்போதைய பயனரில் இருந்து மற்றொரு பயனருக்கு மாறுவதற்கு இந்த கமாண்ட் உதவுகிறது. டெர்மினலுக்கு செல்வோம். கமாண்டை உள்ளிடுவோம். su ஸ்பேஸ் ஹைபன் ஸ்பேஸ் டக் பிறகு என்டரை அழுத்துகிறேன். இப்போது கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டிய நேரம். டக் பயனரின் கடவுச்சொல்லை உள்ளிடுகிறேன்.
கடவு சொல்லும் டக் என்பதை நினைவு கொள்க. இப்போது டெர்மினல் முந்தைய பயனரில் இருந்து புதிய பயனரான டக்கின் வேலை தளத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த பயனரை விட்டு வெளியேற லாக் அவுட் என டைப் செய்து என்டரை அழுத்தவும். இப்போது டெர்மினல் டக்கின் வேலைத்தளத்தில் இருந்து முந்தைய பயனரான வினயின் வேலைத்தளத்திற்கு மாற்றப்பட்டது. அடுத்து யூசர் மோடு பற்றி கற்போம். யூசர் மோடு கமாண்ட் சூப்பர் பயனர் அல்லது ரூட் பயனருக்கு மற்ற பயனர்களின் கணக்கு அமைப்பை மாற்ற உதவுகிறது. மேலும் பயனரின் கடவுச்சொல்லை மாற்ற உதவுகிறது. பயனரின் கணக்கு என்றுடன் முடிய வேண்டும் என்று தீர்மானிக்க உதவுகிறது. இந்த கமாண்ட்களை செய்து பார்க்கலாம். டெர்மினலுக்கு செல்வோம். இங்கே ஒரு பயனரின் கணக்கு என்றுடன் முடிய வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். இங்கே கமாண்டை டைப் செய்வோம். சுடோ ஸ்பேஸ் யூசர்மோட் ஸ்பேஸ் -e ஸ்பேஸ் 2012-12-27 ஸ்பேஸ் டக். பின் என்டர் கீயை அழுத்தவும். பயனரின் கணக்கின் கடைசி நாள் -e இன் உதவியுடன் மாற்றப்படுகிறது. இதோ டக் பயனர் கணக்கின் கடைசி நாள் மாற்றப்பட்டது. அடுத்தபடியாக யுஐடி மற்றும் ஜிஐடி கமாண்ட்களை பார்க்கலாம். ஐடி கமாண்ட் பயனர் ஐடி மற்றும் குழு ஐடிகள் பற்றிய தகவல்களை காண உதவுகிறது. பயனரின் ஐடியை தெரிந்து கொள்ள ஐடி ஸ்பேஸ் -u ஐ பயன்படுத்துகிறோம். குழு ஐடியை தெரிந்து கொள்ள ஐடி ஸ்பேஸ் -g ஐ பயன்படுத்துகிறோம். இதை செய்து பார்க்கலாம். டெர்மினலுக்கு செல்லுங்கள். ஐடி பின் என்டரை அழுத்தவும். இதோ நாம் பயன்படுத்தும் கணினியின் பயனர் ஐடி மற்றும் குழு ஐடிகள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். பயனரின் ஐடியை மற்றும் தெரிந்து கொள்ள ஐடி ஸ்பேஸ் -u ஐ பயன்படுத்துகிறோம். கமாண்டை டைப் செய்வோம். ஐடி ஸ்பேஸ் -u பின் என்டரை அழுத்தவும். இங்கே பயனர்களின் ஐடி மட்டுமே தெரிகிறது. ஐடிக்கு பதிலாக அவர்களின் பெயர்கள் வேண்டுமா? அதை தெரிந்து கொள்ள இதை டைப் செய்யவும். ஐடி ஸ்பேஸ் -n ஸ்பேஸ் -u பின் என்டரை அழுத்தவும். இப்போது பயனர்களின் ஐடிக்கு பதிலாக அவர்களின் பெயரை காணலாம். அடுத்தபடியாக குரூப் ஐடி கமாண்டை பயன்படுத்துவோம். கமாண்டை டைப் செய்யலாம். ஐடி ஸ்பேஸ் -g. இங்கே நாம் குரூப் ஐடிகளை பார்க்கலாம். அனைத்து பயனர்களின் குரூப் ஐடிகளை காண ஐடி ஸ்பேஸ் -G பின் என்டரை அழுத்தவும். இங்கே G கேபிட்டல் லெட்டரில் உள்ளதை கவனியுங்கள். இதன் விடையை நீங்களே பார்த்து கொள்ளவும். அடுத்து ஒரு பயனர் கணக்கை நீக்குவதை பார்க்கலாம். அதற்கு யூசர்டெல் கமாண்டை பயன்படுத்துவோம். இதன் மூலம் பயனரின் கணக்கு கணினியில் இருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. இதை செய்து பார்க்கலாம். சுடோ ஸ்பேஸ் யூசர்டெல் ஸ்பேஸ் -r ஸ்பேஸ் டக் என டைப் செய்யவும். இங்கே -r தேர்வை பயன்படுத்தியுள்ளேன். இது பயனருக்கான ஹோம் டிரக்டரியையும் சேர்த்து நீக்கிவிடும். என்டரை அழுத்தி என்ன நடக்கிறது என பார்க்கலாம். இப்போது பயனர் டக் முழுமையாக நீக்கப்பட்டது. இதை உறுதி செய்ய ls ஸ்பேஸ் /home என டைப் செய்து என்டரை அழுத்தவும். இங்கே பயனர் டக் நீக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஸ்லைடுகளுக்கு செல்வோம்.
லினக்ஸ் அடிப்படை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் கமாண்ட்களில் சில df மற்றும் du. df கமாண்ட் கணினி ஹார்ட் டிஸ்கில் உள்ள வெற்றிடத்தின் அளவை காட்டுகிறது. du கமாண்ட் ஒரு கோப்பு எடுத்துக்கொண்ட அளவை தெரியப்படுத்துகிறது. இந்த இரு கமாண்ட்களையும் நீங்களே முயற்சிக்கவும். டெர்மினலுக்கு செல்வோம். மேலும் df கமாண்டுடன் சில தேர்வுகளை பயன்படுத்தி பார்க்கலாம். df ஸ்பேஸ் -h என டைப் செய்து என்டரை அழுத்தவும். இது ஃபைல் சிஸ்டமின் தற்போதைய மற்றும் முழு அளவையும் காட்டுகிறது. மேலும் இது திறக்கப்பட்டுள்ள டிஸ்கின் அளவை மனிதர்கள் படிக்கக்கூடிய வடிவில் காட்டுகிறது. அடுத்து du கமாண்டுடன் சில தேர்வுகளை பயன்படுத்தி பார்க்கலாம். இதை செய்வதற்கு முன் உங்கள் ஹோம் போல்டரில் சில டெக்ஸ்ட் ஃபைல்களை உருவாக்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லையெனில் டெக்ஸ்ட் ஃபைல்களை உருவாக்க ஜெனரல் பர்ப்போஸ் யூட்டிலிட்டீஸ் இன் லினக்ஸ் டியூட்டோரியலை காணவும். நான் ஏற்கனவே எனது ஹோம் டைரக்டரியில் சில டெக்ஸ்ட் ஃபைல்களை உருவாக்கியுள்ளேன். ஹோம் டைரக்டரிக்கு செல்ல டைப் செய்க cd ஸ்பேஸ் /home பின் என்டரை அழுத்தவும். பிறகு du ஸ்பேஸ் -s ஸ்பேஸ் *txt என டைப் செய்து என்டரை அழுத்தவும். இந்த கமாண்ட் ஒரு டைரக்டரியில் உள்ள txt ஃபைல்களையும் அதன் அளவையும் காட்டுகிறது. இது உங்கள் பயிற்சிக்கான நேரம். du ஸ்பேஸ் -ch ஸ்பேஸ் *txt பின் என்ன நடக்கிறது என பாருங்கள். ஸ்லைடுகளுக்கு வருவோம். நாம் கற்றவை: add user கமாண்ட் மூலம் புதிய பயனரை உருவாக்குதல், su ஐ பயன்படுத்தி ஒரு பயனரில் இருந்து மற்ற பயனருக்கு செல்லுதல், யூசர் மோடு மூலம் பயனரின் அமைப்பை மாற்றுதல், யூசர் del ஐ பயன்படுத்தி பயனரை நீக்குதல், id கமாண்ட் யூசர் id மற்றும் குரூப் idகள் பற்றி தெரிவிக்கிறது. df கமாண்ட் ஃபைல் சிஸ்டமின் தற்போதைய மற்றும் மீதமுள்ள அளவை காட்டுகிறது. du கோப்பு எடுத்துக்கொண்ட அளவை காட்டுகிறது. இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த இணையதளத்தில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை எடுத்துரைக்கிறது. இணைய இணைப்பின் வேகம் குறைவாக இருந்தால் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை வைத்து செய்முறை பயிற்சி நடத்துகிறோம். இணைய வழி தேர்வில் தேர்ச்சி பெறுவோருக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்கள் இந்த இணைய முகவரியில் உள்ளது. மொழியாக்கம் பிரவீன். நன்றி.